நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. இந்த ராகு கேது பகவான் பெயர்ச்சி அதாவது பெயர்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே இந்த ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ராகு கேது பலன் கணிக்கிறது ஜோதிடருக்கு கொஞ்சம் கடினமான விஷயந்தான். மற்ற கிரகங்களோட கணிக்கிற மாதிரி இது ஓரளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாலாம் கணிக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், உருவம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடுன்னு எந்த ஒரு ராசியுமே குறிப்பிடலை கிடையாது. எந்த இடத்துல இருக்குது, யாரோட சேர்ந்து இருக்குது இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் பலன் நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் உபஜய வீடுகளில் வரும்போது, அதாவது பொதுவாக பாவகிரகங்கள் உபஜய வீட்டில் இருக்கும்போதுமே நல்ல மிக்க மேன்மையான பலன்களை தருவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இந்த ராகு பகவான் வர்றார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது தந்தைய வகை அல்லது அவரோட உடல் நலனில் கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் சில சிரமங்கள் அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல தான் ராகு பகவான் கொஞ்சம் கடினமான பலன்களை தரார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3ஆம் இடத்துல வர்ற கேது பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வராரு இல்லையா? இந்த இடத்துல வரும்போது இந்த ராகு கேதுக்கள் வரும்போது மிக மேன்மையான பலன்கள் இருக்கும். அதாவது ஒரு கிரகம் நன்மையான பலன்களை தர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கிரகம் கொஞ்சம் குறைவான ஒரு பலன்களை நோக்கி தான் இருக்கும். இந்த ராகு கேதுவை பொறுத்த மட்டும் ரெண்டுமே ஒன்று போல் நன்மையாக வருமானா கொஞ்சம் அது அமைகிறது அது சாத்தியப்படாது. இப்போ கேது உங்களுக்கு ராகு உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கறதுல தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு கேது பகவான் உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால மிக மேன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு உத்தியோக உயர்வு, வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற வசதியெல்லாம் ஏற்படுறது, தனச்சேர்க்கை ஏற்படுறது, உங்கள் தைரியம், முயற்சி வெற்றி அடைகிறது, இந்த போன்ற நன்மையான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்மையான பலன்களே அதிகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.